இதை என்னால் செய்ய முடியுமா, இந்த வலியை தாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? ஏன்னா மாஸ்டரோட ஒருத்தர் சாரிஜி மகாராஜ் டெஃபினேஷன் கொடுத்தாரு, மாஸ்டர் இஸ் ஒன் ஹூ ஹஸ் மாஸ்டர்ட் பெயின் அப்படின்னு சொல்லி சொன்னார். வலினா உடல் வலி அல்ல, கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது அது அல்ல, இதை தாண்டிய ஒரு வலி. அது என்ன வலின்னு புரியறதுக்கே முதல்ல நம்மளுக்கு டைம் ஆகும். ஸோ இன் ஷார்ட் உங்களுக்கு நான் இந்த சத்சங்கில் எனக்கு தோணின எண்ணம், முன்னாடி சொன்ன எண்ணம் என்னென்னா, ஒரு உண்மையான ஆன்மீக வளர்ச்சியின் முதல் படி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயலானது அவருடைய எண்ணமின் பிரதிபலிப்பு. இதை தான் 28 செப்டம்பர் அவருடைய பிறந்தநாள் போது பியாண்ட் மர்ஜன் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அதனுடைய அடுத்த படிவம். அதனால தான் சொன்ன, வேர் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ், வேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரியாலிட்டி பிகின்ஸ், வேர் ரியாலிட்டி அண்ட்ஸ் பிளிஸ் பிகின்ஸ், வேர் பிளிஸ் அண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3-4 ஸ்டேஜ் இருக்குது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதை போன்ற ஒரு ஆக்சிலேட்டர் இல்லை. இப்படி எல்லாம் கேட்குறோம், எல்லாம் கேட்குறது சூப்பராக இருந்துங்க, கை தட்டிட்டு நம்ம பாட்டி எழுந்து அடுத்த வேலை பார்ப்போம். நைட்டு ஏதாவது படம் இருக்கும், நிறைய வேலை இருக்கும் நமக்குலாம் இல்லையா, நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம். இது உங்களுடைய வாழ்க்கை. இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டீப்பாக போகணும், ட்ராவல் பண்ணுன்றது அவங்க இது குருகுலம் மாதிரி. ஒரு குருகுலத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே சிலபஸ் இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஸ்பீடு, அந்த ஸ்டூடெண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட், 20 வருஷம் இருந்துட்டு ஒன்றுமே இதுக்காக வெளியில் போகிறவனும் இருப்பான். இல்லை அந்த குருவை போன்று குருவை தாண்டி செல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க. இந்த ஆன்மீக வாழ்க்கையானது ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் நமக்கு கிடச்சிச்சு. இதில் இன்னும் எப்படி போகணும், டீப்பாக போகணும், இதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, ஒருத்தர் வந்து மாஸ்டரோட பணியை செய்யுங்கன்னு சொல்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்சல்ட். இப்போ என் ஒய்ஃபுக்கு நான் என்ன பண்ணான்ட்டு இன்னொருத்தருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் புடவை வாங்கி கொடுங்க, ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எவ்வளோ கோவம் வரணும். என் ஒய்ஃப் அது, நீ ஏன் சொல்கிற? அதை போன்று என்னுடைய மாஸ்டருடைய பணியை செய்வதற்கு இன்னொருத்தருந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம்.